So இந்த வீடியோல Vivo V29 சீரிஸ் பத்தி பார்க்கலாம். Vivo V29 and V29 Pro இந்த ரெண்டு போன்லயும் Vivo என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த போன் எப்ப லான்ச் ஆக போகுது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் V29 Proல ஒரு நல்ல சேஞ்சுமே இருக்கு, அதை பத்தி சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி டிசைன், ரெண்டு போனுமே ஒரே பில் தான், மோர் ஓவர் ஒரே டிசைன் தான் பண்ணுவாங்க, பெருசா வித்தியாசம் இருக்காது. V27 சீரிஸ்ல எந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்னோ அதே தான் கொஞ்சம் மாத்திருக்காங்க. V29 Pro பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் கிளாஸ் பில்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, சைட்ஸுமே வந்து நமக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான் வந்து இருக்கும். பட் இன்ஹேண்ட் ஃபீல் வைஸ் நல்லா பண்ணிருப்பாங்க. ஒரு கர்வ் டிஸ்பிளே இருக்கனால கையில எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வெயிட் பத்தி பேசும்போது ஒரு 180 கிராம் 185 அந்த மாதிரி தான் இருக்கும். திக்னஸ்மே ஒரு 7.8 mm அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்லிம்மான ஸ்லீக்கான போனா தான் இருக்க போகுது. பட் இந்த வாட்டி இருக்க ஒரு பெரிய சேஞ்ச்னா IP68 ரேட்டிங் வந்து இந்த ரெண்டு போன்ஸ்லயுமே வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் நல்லா இருக்கும். பட் ப்ரோல மட்டும் தான் IP68 இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் V29லயும் இருக்கு, அதிக சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா ப்ரொடக்ஷன் வைஸ் இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் கலர்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கலர் வந்துருக்கு. மொத்தம் வந்து பிளாக், இன்னொன்று ப்ளூ, இன்னொன்று ரெட் வந்துருக்கு. அந்த ரெட் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டிசைன் சேஞ்சில் இன்னொரு விஷயம்னா, இந்த வாட்டி ஒரு சின்ன மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் மாதிரி அந்த டிசைன் பேட்டர்ல கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ V27ல இருந்து டிசைன் அந்த அளவுக்கு அப்கிரேட் கிடையாது, பட் சின்ன சின்ன சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் IP68 கொண்டு வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவா நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு டிசைன் பில் பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளேல பெரிய சேஞ்ச் கிடையாது. போன சீரீஸ்ல இருந்து ரெண்டு போனும் அதே டிஸ்பிளே தான். 6.78 இன்ச்க்கான Full HD+ ரெசல்யூஷன் இருக்கு, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. அண்ட் AMOLED பேனல் தான், சென்டர் கன்சோல் வந்திருக்கும், பிரைட்னஸ் 1300 nits வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கர்வ் டிஸ்பிளேவா இருக்கனால ஓவரால் இந்த போனோட டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் பெட்டரா வந்து பண்ணிருப்பாங்க. V29 அண்ட் V29 Pro ரெண்டுத்துலயுமே ஒரே டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்கான சப்போர்ட்மே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த டைம் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் அதை பத்தி ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்கல, ஏன்னா போன சீரீஸ்ல வந்து கொடுக்கவே இல்லை. இந்த சீரீஸ்ல கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி பெட்டரா பண்ணிருப்பாங்க. நிறைய போன்ஸ்ல வந்து இந்த டிஸ்பிளே வந்து நம்ம பார்த்துருக்கோம் V சீரீஸ்ல. ஸோ டிஸ்பிளே வைஸ் இந்த போன் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். நீங்க எதை வேணா மல்டிமீடியாக்கு வந்து சூஸ் பண்ணலாம், பெட்டரா பண்ணிருப்பாங்க. அண்ட் ரெண்டு போனுக்கும் டிஸ்பிளேல அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசங்கள் வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல இந்த ரெண்டு போனுக்கும் வித்தியாசம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் V29 பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 778G வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு 6 nm ப்ராசஸர், ஹீட்டிங் பெருசா வந்திருக்காது. பட் இந்த போன்ல இருக்க அந்த சிப்பு வந்து பாத்தீங்கன்னா போன சீரீஸ்ல இருந்து டவுன் கிரேட் தான். ஏன்னா V27ல டிமென்சிட்டியோட 70-100 4 nm ப்ராசஸர் இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சிப்பு வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்மியா இருக்கு. பட் நார்மலா இந்த 778G மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நார்மலா கேமிங், டே டு டே யூசேஜ் எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணும். இதுவே V29 போன் பாத்தீங்கன்னா டிமென்சிட்டியோட 80-100 வந்துருக்கு. இது வந்து ஒரு நல்ல சிப் தான், போன ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு ஸ்லைட்லி அப்கிரேட் சொல்லலாம். ஸோ கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். கேமிங்லாம் நீங்க V29 Pro வந்து சூஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஹேண்டில் பண்ணும். அது இல்லாமல் இது வந்து ஒரு 4 nm ப்ராசஸர் தான், இங்க வந்து நல்லா தெர்மல்லாம் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த ரெண்டு போனுமே அந்த லிக்விட் கூலிங் சாம்பரும் வந்திருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல போன சீரீஸ்ல இருந்து இந்த சீரீஸ்க்கு பெரிய அளவு அப்கிரேட் பார்க்க முடியாது. அதே மாதிரி V29ல டவுன் கிரேடுமே வந்திருக்கு. பட் இந்த ரெண்டு போன்ஸை மட்டும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக எடுத்துக்கலாம், நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா, அந்த கேமரால V29 Proக்கு ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட் எனக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் V29 பாத்தீங்கன்னா போன சீரீஸ்ல இருக்க அதே கேமரா தான், பெரிய வித்தியாசம் வந்திருக்காது. 50 MP பிரைமரி IMX766V OIS வந்திருக்கு. ரெண்டாவது 8 MP அல்ட்ராவைட், மூணாவது அது 2 MP மேக்ரோ செல்ஃபி கேமரா 50 MP. போன சீரீஸ்ல இருந்து இந்த சீரீஸ்க்கு கேமரா அப்டேட் நல்லா பெருசா ஒன்றும் கிடையாது, சாஃப்ட்வேர்ஸா பண்ணிருப்பாங்க. 6 வந்திருக்கு. பட் அந்த கேமரா நல்ல கேமரா தான், அதே தான் இந்த போன்ல இருக்க போது. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் V29 அந்த சென்சரை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் கேமரா இப்பயுமே நல்லா தான் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா V29 Proல ஃபர்ஸ்ட் டைம் V சீரிஸ்க்கு டெலஃபோட்டோ சென்சர் வந்து கொடுக்க போறாங்க. 50 MP அதே பிரைமரி சென்சார் V29ல இருக்குது. ரெண்டாவது நமக்கு 8 MP அல்ட்ராவைட், மூணாவது நமக்கு டெலிஃபோட்டோ சென்சார் சோனியோட IMX766 அப்படிங்கிற ஒரு சென்சர் வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கு வந்து 2x ஆப்டிகல் ஜூம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து பெட்டரா பர்ஃபார்ம் நினைக்கிறேன். ஏன்னா Oppo Reno 10 சீரிஸ்ல இருக்குல்ல, அது அப்படியே இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனா என்ன V29 கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். செல்ஃபி இங்கேயுமே 50 MP தான். ஸோ ஓவரால் இந்த ரெண்டு போன்ல கேமராஸ் பெஸ்டா இருக்க போறதுன்னு கேட்டீங்கன்னா V29 Pro தான். பிரைசிங்குமே அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ V29 Proல டெலிஃபோட்டோ இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் அந்த போனுக்கு வந்து இருக்க போது. கேமரா எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எங்கேயுமே 6 இருக்கு, நிறைய கேமரா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுப்பாங்க. அந்த போர்ட்ரேட் மோடு அது எதுன்னு எக்கச்சக்கமா வந்து பண்ண போறாங்க. ஸோ கேமரா இந்த ரெண்டு போன்ஸும் பெட்டரா வந்திருக்கும். பட் V29 அதே கேமரா தான். V29 Proல டெலஃபோட்டோ இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போனோட பேட்டரின்னு பார்க்கும்போது ரெண்டுமே 4600 mAh வரப்போகுது. 66 வாட், இது வந்து 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் பேட்டரி லைஃப் வந்து ஃபாஸ்டா இருக்கும். அந்த பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் 5000 mAh போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் அவங்க அந்த ஸ்லிம் வெயிட் கம்மி அப்படி இப்படின்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. பட் ஓகே, இந்த பேட்டரி மாடரேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி இதோட பேட்டரி பொறுத்து டீசெண்டா இருக்கும். சார்ஜிங் ரொம்ப குயிக்கா பண்ணிருப்பாங்க. ரேம் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு V29 வந்து பேஸ் வந்து 8/128 தான். எப்பயாவது 8/256 கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் 8/128 தான். அது போக ஹையர் வேரியன்ட் ஒன்று இருக்கு. இது வந்து நம்ம 12256 ஹையர் வேரியன்ட் வந்திருக்கு. DDR4 RAM நமக்கு V29 வந்து UFS 2.2 தான் வரும்னு சொன்னாங்க.
பட் V29 Pro UFS 3.1 வந்துடும் சொல்றாங்க. ஸ்டோரேஜ் டைப்புமே இங்கே ஒரு ஸ்லோ ஆயிடுச்சு, மற்றபடி ஓகே. அண்ட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது நமக்கு V29 பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸிங் 32 33 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். அண்ட் V29 Pro பார்த்தீங்கன்னா ஒரு 38 40 க்ளோஸ் டு Reno 10 Pro கிட்ட போயிடும்னு சொல்றாங்க. ஸோ இதான் இந்த ரெண்டு ஃபோன்ஸோட ப்ரைசிங். அந்த லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா October 4 இந்த ஃபோனை வந்து எதிர்பார்க்கலாம். October 4 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா குளோபலாக அந்த ஃபோன் ஆல்ரெடி லான்ச் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் மோர் ஓவர் வந்து கன்ஃபார்ம் இல்லை. ஒரு சில சேஞ்சஸ் வேணா இருக்கலாம். சேஞ்சஸ் நான் கமெண்ட்ல வந்து போட்டு வரேன். மற்றபடி இதான் ஃபோன் V29 வித்தியாசங்கள் இருக்கிறது ப்ராசர் அண்ட் ஒரு டெலஃபோட்டோ சென்சர் அண்ட் மற்றபடி எல்லாமே மோர் ஓவர் சேமா தான் பண்ணியிருக்காங்க. போன சீரீஸ்ல இருந்து IP68 இந்த மாதிரி ஒரு சில சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு V29 சீரீஸ்ல பிடிச்சிருக்கா, எந்த ஃபோன் பிடிச்சிருக்கா, எதை வாங்குவீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.